ஏப்ரல் 14 இந்த ஒரு நாளை நீங்கள் சாதாரணமா எடுத்துக்கொண்டால் அது ஒரு நாள் தான். ஆனா அதே நாளை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்தால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஆரம்பமாகும். இதுதான் தமிழ் புத்தாண்டு. சித்திரை முதல் நாள் ஒரு வருடம் எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் அதை எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி அது நடைபெறும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் இந்த ஒரு நாளுக்கு ஒரு பெரிய அர்த்தம் கொடுத்தார்கள். மறக்காமல் நம் செல்வஸ்கந்த பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் என்பதை கமெண்ட் செய்யுங்கள். அந்த நாள் காலை நீங்கள் சூரியன் உதிக்கும் முன்பே நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். அது ஒரு சாதாரண விழிப்பு இல்ல, அது ஒரு புதிய வாழ்க்கைக்கான விழிப்பு. அப்பிறகு எண்ணெய் தடவி குளிக்கும் போது நீங்கள் நினைக்கணும், என்னுடைய பழைய கஷ்டங்கள் எல்லாம் இப்போ கழுவி போகுது. அதற்கு பிறகு நீங்கள் புத்தாடை அல்லது ஒரு சுத்தமான உடை அணிய வேண்டும். ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த மனசுடன் காலை கண் திறந்தவுடன் நீங்கள் முதலில் பார்க்க வேண்டிய விஷயம், அது ரொம்ப முக்கியம். ஒரு தட்டில் நான் சொல்லும் இந்த 5 விஷயங்களை வைத்து கண் திறக்க வேண்டும். கண்ணாடி, பழங்கள், பூக்கள், தங்கம், அரிசி, இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வளம் வரப்போகுது என்ற அறிகுறி. அதற்கு பிறகு ஒரு சிறிய தீபம் ஏற்றுங்கள். அந்த தீபம் ஒளி மட்டுமில்ல, அது உங்கள் வாழ்க்கைக்கான வழிகாட்டும் ஒளி. பிறகு முக்கியமாக இந்த 5 தெய்வங்களை வேண்டிக் கொள்ள வேண்டும். முதலில் விநாயகரை நினைக்கிறீர்கள், என் வழியில் எந்த தடையும் வரக்கூடாது. அதற்கு பிறகு மகாலட்சுமி, என் வீட்டில் செல்வம் குறையக்கூடாது. முருகன், எனக்கு வெற்றி வேண்டும். சிவபெருமான், என் பாவங்கள் எல்லாம் கரையணும். சூரிய பகவான், எனக்கு சக்தியும் ஆரோக்கியமும் வேண்டும். நீங்கள் மெதுவாக மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள். ஓம் கம் கணபதையே நமஹ, ஓம் ஸ்ரீ லட்சுமியே நமஹ, ஓம் முருகா, ஓம் நம சிவாய, ஓம் சூரிய நாராயணனே போற்றி போற்றி. ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது உங்கள் உள்ளம் அமைதியாக ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு ஒரு சிறிய பரிகாரம் செய்து பாருங்கள். நிச்சயம் இந்த வருடம் உங்களுக்கான வருடமாக மாறும். முதலில் ₹1 நாணயம் மஞ்சள் துணியில் கட்டி அதை நீங்கள் பூஜை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு நாணயம் இல்ல, அது உங்கள் வருமானத்துக்கு ஒரு அழைப்பு. வேப்பிலை, வெல்லம், ஒரு கசப்பு, ஒரு இனிப்பு, இவை அனைத்தும் அறுசுவைகளில் ஒன்றாக திகழ்கின்றன. அதனால் இதை சாப்பிடும்போது நீங்கள் வாழ்க்கையை ஏற்க கற்றுக்கொள்கிறீர்கள். அந்த நாளில் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்தால், சிறிய உதவி கூட, அது உங்கள் கர்மாவை மாற்றும். அந்த நாள் முழுக்க நீங்கள் சண்டை இல்லாம, கோபம் இல்லாமல் நல்ல வார்த்தைகள் மட்டும் பேசினால் அது உங்கள் வருடத்தை சுத்தமாக தொடங்கும். நினைவில் வைங்க, இந்த ஒரு நாள் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அதே மாதிரிதான் உங்கள் 365 நாட்களும் அமைந்துவிடும். அதனால இந்த ஏப்ரல் 14 அதை ஒரு விடுமுறை நாளாக பார்க்காதீங்க. அது உங்கள் வாழ்க்கையை புதிதாக தொடங்கும் நாள். அனைவருக்கும் முன்கூட்டியே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை சேமித்து வைங்கள். காலை மறக்காமல் நான் சொன்ன அனைத்தையும் பின்பற்றுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள், 2026 என் வருடம். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள்.